நீயா வீட்டே கண்டுபிடிச்சோன்ட்டியா? வீடு கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏன் வண்டி வாங்க முடிக்கிறீங்க நீங்க? எனக்கு வண்டி பிடிக்கலையா? நான் ஆசையா வண்டி வித்துடலாம்னு நினைச்சேன்ல, ஆசையை மண்ணள்ளி போட்டல நீ. டேய் எனக்கு வேணாம்டா வண்டி. சரி எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? நீ ஃப்ரீயா கொடுத்தா கூட எனக்கு அந்த வண்டி வேணாம்டா. எவ்வளவுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க. நீ வாங்குற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஒருத்தங்களை நீங்க சொல்ற விஷயத்துக்கு எஸ் சொல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அந்த விஷயத்தை நீங்க அவங்களோட பெனிஃபிட்காக தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கணும். வெல்கம் டு ஹவு டு டாக் எனிவன் சாப்டர் 28 கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிரஷ் கிட்ட இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்மா பிஜிஎம் போட்டு என்னைய ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஹார்ட் புரோக்கனா வெளியே வந்தீங்கன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ண வச்சதே நீங்க தான் சாப்பிடும். ஏன்னா நீங்க கேட்ட கேள்வி அவ்வளவு வேகா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் அதுக்கு வெளியே டின்னர் சாப்பிடணும், நான் வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்குமா, இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி பல கேள்வி அவங்க மைண்ட்ல எழும்பும். இவென்ச்சுவலா அது அவங்க ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு தள்ளிடும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்குலாம் எப்ப ஹியூமன்ஸ் போறாங்களோ ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல டிஃபென்சிவா ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வர்றதுதான் ஹெசிடேஷன். அந்த ஹெசிடேஷன் தான் அப்படியே உருமாறி ரிஜெக்ஷனா மாறிடும். இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட வெளியே போலாமா அப்படின்ற வேகான கேள்வியை மாத்தி எனக்கு இன்னைக்கு ஸ்விக்கில ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் ஆச்சு. அந்த மெனுவை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. ட்ரை பண்ணா உனக்கு டெஃபினட்டா பிடிக்கும். இன்னைக்கு 8 மணிக்கு நாங்க போலான்னு இருக்கேன். டு யூ வானா ஜாயின் மீ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க யோசிக்கிறதுக்கு நீங்க கம்மி வேலை கொடுக்குறீங்க. சோ அதனால அவங்க எஸ் சொல்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இதே மாதிரி உங்க மேனேஜர் கிட்ட எனக்கு ஃப்ரைடே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி வேகா கேட்காம ஃப்ரைடே வரமாட்டேன்னு நினைக்கிறேன், உங்களால அன்னைக்கு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க எஸ் சொல்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் ரோட்ல போற யார்கிட்டயாவது எனக்கு இந்த அட்ரஸ் தெரியல அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க யோசிக்கிறதுக்கே நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி பண்றதால என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு அவங்கள ஸ்பாட் லைட்ல வச்சிருக்கீங்க, அதே சமயம் அவங்கள ரிலாக்ஸ்டாவும் வச்சிருக்கீங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சேல்ஸ் பீப்புள் பக்காவா ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ பேசிக்கா ஒருத்தங்க கிட்ட இருந்து நீங்க எஸ் அப்படின்ற வார்த்தையை வாங்கணும் அப்படின்னா அவங்கள யோசிக்கவே விடக்கூடாது.